வணக்கம் நேயர்களே. இந்தியாவிலிருந்து நீர்மூழ்கி கப்பல் இலங்கைக்கு வந்திருக்கிறது. நேற்றைய தினம் இலங்கையினுடைய கடற்பகுதிகள் முழுவதுமாக அவர்கள் பார்வையிட தீர்மானித்திருப்பதாக வந்திருக்கின்ற கப்பலினுடைய கட்டளை அதிகாரி ராகுல் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய மேற்கு பிராந்திய கடற்பகுதியினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய சிந்தக குமாரசிங்கவுடன் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நீர்மூழ்கி கப்பல் இலங்கைக்கு வந்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக பல விமர்சகர்கள், பல அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கட்டுரைகள் மற்றும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்த இந்த நீர்மூழ்கி கப்பலானது 64.4 மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகின்றது. இவ்வாறு பெரிய இந்த கப்பல் இலங்கையினுடைய கடற்பகுதிகள் எல்லாவற்றிற்கும் விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான விளக்கங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக இலங்கை கடற்படைக்கு விளக்கம் அளிக்கின்ற நடவடிக்கைகளும் இடம்பெறும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு விரைந்து வந்த நீர்மூழ்கி கப்பல் எதற்காக வந்தது என்பது நாங்கள் பல்வேறுபட்ட கோணங்களில் ஊகிக்க வேண்டியிருக்கின்றது. இலங்கை கடற்பரப்பு என்பது இந்த சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முத்து என்று சொல்லப்படுகின்றது. இந்த கடற்பகுதியிலிருந்து உலகில் உள்ள எல்லா இடங்களுக்கும் வணிக ரீதியிலான அல்லது பாதுகாப்பு ரீதியிலான பயணங்களையும் அல்லது முகாம்களையும் அமைக்கக்கூடிய வசதி இலங்கை கடற்பரப்புகளில் இருக்கின்றது. இந்த கடற்பரப்பிற்கு வருவதற்கு, கடற்பரப்பை ஆய்வு செய்வதற்கு என்று பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டன. அதில் முதன்மையான நாடாக சீனா இருக்கின்றது. சீனா தன்னுடைய கப்பலை இலங்கை கடற்பரப்புக்குள் கொண்டு வருவதற்காக தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது இலங்கையூடாக இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவித்து சீன கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் வரக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியது. அதனையடுத்து இலங்கையினுடைய அறிவுறுத்தலின்படி சீனா வரவில்லை என்ற விடயமும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தவிர இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்கள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்ற நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன. அதே போல இலங்கை மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுகின்ற பொழுது இந்திய கடலோர காவல்படையினர் அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைக்கின்ற சம்பவங்களும் அதிகரித்திருக்கின்றன. இதில் எல்லை பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எதுவரையில் இந்திய மீனவர்கள் வரலாம், எதுவரையில் இலங்கை மீனவர்கள் போகலாம் என்பது தொடர்பான சரியான விளக்கங்கள் இல்லைகள் வகுத்து கொடுக்கப்பட்டாலும் ஆங்காங்கே சில சம்பவங்கள் எல்லை தாண்டிய வகையில் இடம்பெறுகின்றமையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் ஒருவர் உயிரிழந்திருந்தார். நெடுந்தீவு கடற்பரப்பில் கப்பலில் தாக்கம் ஏற்பட்டு கடலில் மூழ்கி உயிரிழந்தார். ஒருவர் காணவில்லை. 3 பேர் காயமடைந்து புங்குடுதீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக நாங்கள் செய்திகளை பார்த்திருந்தோம். எனவே இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்திருக்கக்கூடிய INS ஷால்கி என்கின்ற நீர்மூழ்கி கப்பலானது நாளைய தினம் மீண்டும் இந்தியாவிற்கு செல்ல இருக்கின்றது. இதுதான் முக்கியமான விடயம். இந்த ஒரு நாள் பயணத்தின் போது இலங்கையினுடைய கடற்பரப்பு எல்லைகள் எல்லாவற்றையும் சரியான முறையில் அளவிட்டு பார்த்து செல்லவிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனுடைய அரசியல் வியூகம் என்ன, நோக்கம் என்ன என்பது தொடர்பாக சரியான முறையில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பதும் நிதர்சனமானது. வந்திருக்கக்கூடிய ஷால்கை கப்பலினுடைய நோக்கங்கள் சரியான முறையில் அவர்களால் நிறைவேற்றப்படுமானால், அது கொண்டு வரப்படுமானால் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள், இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா, அல்லது இலங்கை கடற்பிராந்தியத்தில் சீனா உள்ளிட்ட மெற்றைய நாடுகள் உள்வருவதை தடுப்பதற்கு இந்தியா ஒரு முனைப்பை கொண்டிருக்கிறதா, என்ன நோக்கம் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.